ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன தோசைக்கு சட்னி வைக்கலான்டா. 2 சின்னதாக இருந்துச்சு செடியில் பீக்கங்காய். இதை வச்சு நம்ம சமையல் பண்ண முடியாது, அதனால் சட்னி அரைச்சிக்கலாமே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான பொருள் வந்து ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு பூண்டு வச்சுருக்கேன், ஒரு வெங்காயம் வச்சுருக்கேன். இதுவே போதுமான அளவு தான். இப்போ வாங்க சுத்தம் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ரெடி பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், சும்மா கொஞ்சம் தான் இருக்குது பீக்கிங்காய், அதனால் பூண்டு மட்டும் நிறையா வச்சுருக்கேன். சின்னதாக தக்காளி எல்லாமே வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இது வந்து நான் தோலவே நல்லா சீக்கலை. இது தோலோடு போட்டால் தான் கொஞ்சம் சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தோலையும் ஒரு சட்னியாக வைக்கலாம், ஆனால் தோல் ரொம்ப முத்திருக்கனால அந்த முத்தின பக்கம் மட்டும் எடுத்துகிட்டு இந்த பிஞ்செல்லாம் வெட்டி போட்டிருக்கேன். வாங்க பார்த்தா வச்சுக்கலாம். சரி, வதக்கிக்கலாம். ஆயில் ஊற்றிக்கலாம். உளுந்து போட்டுக்கலாம். நல்லா ஒரு கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா பாருங்கள், நல்லா அந்த கலர் மாறிடுச்சு. கலர் மாறினதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். மிளகா போட்டுக்கலாம், பூண்டு போட்டுக்கலாம், தக்காளியும் போட்டுக்கலாம். சும்மா லைட்டாக வதக்கினா போதும். இப்போ இந்த பீக்கங்காயை நல்லா கழுவி, இந்த காயை வந்து நம்ம வாங்கும்போதே லைட்டாக கடிச்சு ஒரு லைட்டு நிறப்பேற்றி வாயில் வச்சு பார்த்தோம்னா அது கசப்பாக இருக்கும். அப்படி கசப்பாக இருந்தால் அந்த காயை வாங்கக்கூடாது. ஏன்டா அது மேலே பாம்பு ஏறி வைக்கும், பச்சைப்பாம்பு, அதனால தான் கசப்பாக இருக்கும். இது வந்து எங்கள் வீட்லேயே செடியில் வச்ச காய், அதனால் பார்த்து தான் நாங்கள் பிடிக்கணும். நல்லா வதக்கலாம். இந்த பச்சை வாடை போக வரைக்கும் நல்லா வதக்கலாம். பீக்கங்காய் வந்து ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. அது சும்மா அது 2 வதக்குலேயே நல்லா வதக்கி வெந்துடும். சோட போட்டனால கொஞ்சம் நேரம் வதக்கலாம். கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கலாம். ரொம்ப வதக்கினா அந்த கலரு மாறிடும். ஒரு அரை வேக்காடுக்கு வதக்கிட்டு வச்சுக்கிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கிருச்சு. கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். ஆறச்சு கொஞ்சம் சட்னி அரைக்க முன்னாடி ஒரு தோசை ஊற்றி வச்சுக்கலாம். பாப்பா சட்னிலாம் சாப்பிடாது, அது வெறும் தோசை தான் கேட்கும். ஊற்றி வச்சிட்டோம்னா அவங்க அப்பா அப்புறம் ஊற்றிக்கலாம். தோசை அது வந்து நல்லா ரோஸ்ட்டாக கேட்கும். இது கொஞ்சம் மந்தமாக இருக்குது, வேணாதுன்னு சொல்லும், அதனால் அது அவங்க அப்பாவுக்கு கொடுத்துடலாம். ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். எந்த சட்னிக்குமே புளி போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சமாக புளி போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்துடுறேன். தோசையை எடுத்து வச்சுட்டு போய் மிக்ஸியில் அரைச்சிக்கலாம். இந்த அளவில் கொடுத்தா அது வேணான்னு சொல்லும். அது பண்ணுற சேட்டை ஓவர். சட்னி அரைச்சாச்சு. இங்கே பாருங்கள், இப்போ சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம்.
கரண்டி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம். நான் எப்போவுமே எந்த சட்னி தாளிக்க மாட்டேன். இன்றைக்கி தான் சட்னியை தாளிக்கிறேன். கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா முறுமுறுன்னு வந்துருச்சு. ஊற்றிக்கலாம். கிண்டிட்டுக்கலாம். இப்போ தோசை அவங்க அப்பா வச்சுட்டு தோசையில் ஊற்றி டேஸ்ட்டு பார்க்கலாம் எப்படி இருக்கு. உப்பு எல்லாம் சரியாக இருக்குன்னு பார்க்கலாம். நான் சட்னி நிறைய சாப்பிட மாட்டேன். உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.